அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம புளியோதரை பொடி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்கள்: மஞ்சள் தூள், கல் உப்பு, துவரம்பருப்பு, மிளகாய் வத்தல், உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, புளி, கருவேப்பிலை, பெருங்காயம். இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். நான் புளியும் மிளகாத்தூளும் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றணும். அந்த நல்லெண்ணெயில் இந்த பொருளெல்லாம் போட்டு வறுக்கணும். அந்த மஞ்சப்பொடியும் பெருங்காயத்தையும் தவிர மற்ற எல்லாத்தையும் போட்டு வறுக்கணும். அதை போட்டுட்டோம்னா இது வறுவடம்னா அது கருகி போகும். அதனால் முதல்ல இதை போட்டு வறுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு தான் அதை போடணும். இப்போ இது வறுபட்டுருச்சு. இது வறுத்த பிறகு அப்புறம் இந்த பொடியை போட்டு அதோட வறுக்கணும். அந்த மஞ்சள் பொடியோட பச்சை வாசனையும் அந்த பெருங்காயத்தோட வாசனையும் வாடையும் போய் நல்லா மணம் வர்ற வரைக்கும் நல்லா வறுக்கணும். கருகிராமல் மட்டும் வருங்க. அடுப்பை கொஞ்சமாக தீய வச்சு கருகிராமல் வறுக்கணும். நான் அதில் புளியும் மிளகாத்தூளும் கம்மியாக தான் போட்டிருக்கேன் குழந்தைகளுக்காக. நீங்கள் நல்லா உரப்பு புளிப்பு சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் மிளகாத்தூளையும் புளியவும் நல்லா நிறையாவே வச்சுக்கிறலாம். இப்போ இதை வறுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆற வச்சுட்டு அதுக்கு பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சோண்டு பாசிப்பருப்பு, அது கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை, இதை இப்போ ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றக்கூடாது. வெறும் பாத்திரத்தில் தான் இதை வறுக்கணும். இது நம்ம சாதத்தில் இந்த பொடியை போட்டு சாப்பிடையில் தாளித்த மாதிரியே இருக்கும். இந்த கடுகு கருவேப்பிலை இருக்கிறது, இந்த பாசிப்பருப்பு அப்பப்போ கடிபடையில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காகத்தான் இதை இப்படி வறுத்து அதில் போடுறது. அந்த கடுகு நல்லா படபடன்னு பொரியணும். இந்த பாசிப்பருப்பும் நல்லா மணக்கணும். அந்த அளவுக்கு வறுத்து இதில் போட்டு கிளறி விட்டுருங்க. இதை நல்லா கிளறி விட்டு இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கிறலாம். சாதத்தை சூடாக வடித்து இந்த பொடியவும் போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிடலாம். இதை இப்போ நம்ம பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அது ஒரு மாதம் வரைக்கும் அது பாட்டுக்கு இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிறலாம். நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி.